என்னால் முடியாது சும்மா இருப்பது, என்னால் முடியாது சும்மா இருப்பது. என்னால் முடியாது சும்மா இருப்பது, என்னால் முடியாது சும்மா இருப்பது. நல்லவர் பெயரினில் கொடுமைகள் ஆண்டிடக்கூடாது, நன்மைகள் பெயரினில் தீமைகள் ஆடிடக்கூடாது. கொடிய மனிதர் அவர் ஒழியும் வரையில் இங்கு என்னால் முடியாது சும்மா இருப்பது, என்னால் முடியாது சும்மா இருப்பது. உடுப்பதும் படுப்பதும் அனைவரின் அன்றாடம், கெடுப்பதை தடுப்பதும் கொடுப்பதும் எந்தன் அன்றாடம். உண்பதும் உடுப்பதும் படுப்பதும் அனைவரின் அன்றாடம், கெடுப்பதை தடுப்பதும் கொடுப்பதும் எந்தன் அன்றாடம். காட்டில் உள்ள விலங்கினங்கள் தேவை மட்டும் தேடுது, நாட்டில் உள்ள நம்பினங்கள் நம்மை இரையாக்குது. காட்டில் உள்ள விலங்கினங்கள் தேவை மட்டும் தேடுது, நாட்டில் உள்ள நம்பினங்கள் நம்மை இரையாக்குது. சத்திய சோதனை ஏழைக்குத்தான், நித்தம் வேதனை கோழைக்குத்தான். கொடிய மனிதர் அவர் ஒழியும் வரையில் என்னால் முடியாது சும்மா இருப்பது, என்னால் முடியாது சும்மா இருப்பது. தியாகங்கள் வீரங்கள் ஏழைக்கு சரித்திரம் என்றென்றும், துன்பங்கள் துயரங்கள் தொடருது தொடருது எமை என்றும். தியாகங்கள் வீரங்கள் ஏழைக்கு சரித்திரம் என்றென்றும், துன்பங்கள் துயரங்கள் தொடருது தொடருது எமை என்றும். துன்பங்களில் துணை நின்றோமே இன்பங்களில் பங்கெங்கே, அன்பு வெறும் வார்த்தையில் தானா எங்கள் மீது கிடையாதா? துன்பங்களில் துணை நின்றோமே இன்பங்களில் பங்கெங்கே, அன்பு வெறும் வார்த்தையில் தானா எங்கள் மீது கிடையாதா? நமக்கென்று உழைத்திட யாரும் இல்லை, எமக்கென்று தலைவர்கள் கொண்டரில்லை. கொடிய மனிதர் அவர் ஒழியும் வரையில் இங்கு என்னால் முடியாது சும்மா இருப்பது, என்னால் முடியாது சும்மா இருப்பது. நல்லவர் பெயரில் கொடுமைகள் ஆண்டிடக்கூடாது, நன்மைகள் பெயரில் தீமைகள் ஆடிடக்கூடாது. கொடிய மனிதர் அவர் ஒழியும் வரையில் இங்கு என்னால் முடியாது சும்மா இருப்பது, என்னால் முடியாது சும்மா இருப்பது.
மகாராஜாவா மகாராஜா. அநியாய அக்கிரமம் பண்றவங்களுக்கு பேரெல்லாம் மகாராஜா. நாட்டுல இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆளே இல்லாம போச்சு. அவன் மட்டும் நேர்ல வந்தா அவன் மூஞ்சில காரி துப்புவேன். புருஷங்களுக்கு வேலை இல்ல, பிள்ளைங்களுக்கு தாய் இல்ல, பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு இல்ல. இவ்வளவையும் பண்றவனுக்கு பேரு மகாராஜா. நாசமா போக. கங்கா, அவன் செஞ்சதெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாரு. பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தா, பொழப்பு இல்லாதவங்களுக்கு வேலை கொடுத்தா, வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுத்தா, அநியாய அக்கிரமம் இது எல்லாத்தையும் அடியோட ஒழிச்சா. இத்தனை நல்லது செஞ்சவன் கெட்டது செய்வானா? நடக்கிறத பார்த்தா நான் என்னங்க, நாடே அப்படிதான் நினைக்குது. நம்பிக்கை உண்டாக்குறதுக்காக நான் நல்லது பண்ணிருக்கான். அவன் நல்லா இருப்பானா? விளங்க மாட்டான். நீங்க எங்க போறீங்க? அந்த போலி மகாராஜாவை கண்டுபிடிச்சு அவன் தலையை துண்டாட போறேன். இது நாடக மேடை இல்லைங்க. கதையில தான் நீங்க கத்திய உருவனா எதிரி கீழே விழுவான். நீங்க போய் கைய காலை முறிச்சிட்டு வந்துடாதீங்க. மகாராஜா மங்கையரை மானபங்கப்படுத்திய மகாராஜா, தொழிலாளர் துரோகி மகாராஜா, தொழிலாளர் துரோகி மகாராஜா, தொழிற்சாலைகளை மூடிய மகாராஜா, 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 தொழிலாளர் துரோகி மகாராஜா, 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 தொழிலாளர் துரோகி மகாராஜா. மகாராஜாவை கைது செய், மகாராஜாவை கைது செய். வாழ்கன்னு கோஷம் போட்ட வாய் இப்போ ஒழிகன்னு கோஷம் போடுது. மக்கள் எவ்வளவு சீக்கிரம் மாறிடுறாங்க சார். மகாராஜாவும் மாறிட்டான் சீதா. நிச்சயமா இருக்காது. அதிகாரத்தை கையில வச்சிருக்கிறவன் கடைசி வரைக்கும் ஒழுங்கா இருக்க முடியாது. அப்படி இருந்தான்னா அவன் கடவுள். அதிகார போதையில ஓ மகாராஜா அக்கிரமங்களை செய்ய தொடங்கிட்டான். இல்ல சார், மகாராஜாவோட மனசு எனக்கு தெரியும். இந்த அக்கிரமங்கள் எல்லாம் அவர் பண்றதில்ல, அவர் பேர்ல வேற யாரோ பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நீ மகாராஜா கட்சி பேச்சாளர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. இதுவரைக்கும் அவனை கைது பண்ண சொல்லி அரசாங்க உத்தரவு தான். ஆனா இப்போ மக்களே உத்தரவு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க பாரு. என்னப்பா இது? எழுந்துரு. வா வா. மகாராஜா வாழ்க, மகாராஜா வாழ்க, மகாராஜா வாழ்க, மகாராஜா வாழ்க, மகாராஜா வாழ்க, மகாராஜா வாழ்க. டேய் தம்பி, ஊரெல்லாம் மகாராஜா ஒழிகன்னு சொல்லுது, நீ ஒருத்த மட்டும் மகாராஜா வாழ்கன்னு சொல்றியே? மகாராஜாவை நான் பார்த்திருக்கேன். அவர் ரொம்ப நல்லவரு. நான் சொன்னபடி எல்லாம் தெரிஞ்சிருக்காரு. இந்த அநியத்தை நான் சொல்லணும்னு தேடிட்டு இருக்கேன். கிடைக்கவே மாட்டேங்கிறாரு. அப்படியா? சரி, அவரை பார்த்தா எங்களுக்கு அடையாளம் காட்டுவியா? ஓ, காட்டுவேனே. எங்க போயிட்டு? அறிவிப்பு பார்க்கலையா? மகாராஜா ஆணையிட்டு இருக்கான். நான் அங்கதான் போயிட்டு இருக்கேன். மகாராஜா? யார் அந்த மகாராஜா? அக்கிரமத்தை ஒழிச்ச மகாராஜா, கற்புக்கு காவல் நின்ன மகாராஜா, வீடு கொடுத்த மகாராஜா, வேலை கொடுத்த மகாராஜா. அந்த அசல் மகாராஜா நான் தான். நான் தான் கங்கா. நீங்க போடுற மகாராஜா வேஷம் உங்களை நல்லாவே பாதிச்சிருக்கு. என்கிட்ட சொன்ன மாதிரி வேற யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. போலீஸ் உங்களை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஐயோ, உனக்கு எப்படி புரிய வைக்கிறதே தெரியலையே. கங்கா, உண்மையான ராஜா நான் இருக்க, போலி ராஜாக்கு பலியா போறேங்கிறிய. பலியாக போறது இல்லைங்க. நான் கரண்ட் மாதிரி வெளிச்சம் போடுவேன், குளிர்ச்சி தருவேன். ஆனா தொட்டா ஷாக் அடிப்பேன். அவனுக்கு நான் விருந்தா போகல, விஷமா தான் போறேன். போறதுங்கிற பேச்சுக்கு இடமில்ல. சும்மா அலும்பு பண்ணாதீங்க. அறிவிப்பை பார்க்கல? நான் போகலைன்னா உங்க தலை போயிடும். இந்த வாழை தாண்டி யாரும் வெளியே போகவும் முடியாது, உள்ள வரவும் முடியாது. உள்ள ராஜபாட்டு ராஜபாட்டு
பகல் காட்சிக்கு கூட்டம் பொங்கி வழியுது. பொங்கலாச்சே, பின்ன கூட்டம் பொங்கி வழியாதா? ஏன்டா அப்படி பாக்குற? இன்னைக்காவது எங்க சம்பள பணத்தை முழுசா குடிப்பீரா? நாடகம் நடந்தா தானே. ஏ அடே, இஸ்திரி பாட்ட காணமடா. யாரு? கங்காவை காணமா? எங்க போயிருப்பா? என்ன கேட்டா? ஏன்டா சினிமா புகழு சாப்பாட்டுக்கு அப்புறம் ராஜா பாட்டுக்கு வெத்தலை மடிச்சு கொடுப்பாளே, அப்ப ஏதாவது சங்கதி மடிச்சு கொடுத்தாளா கேளு. ஓ, அந்த சங்கதி எனக்கு தெரியுமே. அப்ப உனக்கு மடிச்சு கொடுத்துருக்காளா? அது இல்லையா, நேத்திக்கு ராத்திரி அந்த அயோக்கிய மகாராஜா நம்ம கம்பெனி குறையிலையும் கொடிய சொருகிவிட்டானு இல்ல. இந்த கங்கா பொண்ணு நான் போறேன்னு போச்சு. அவனை எப்படியும் மயக்கிட்டு திரும்பி வரேன்னு தான் சொன்னான். மயக்க கூடியவதான், ஆனா இன்னும் வரலையே. வள்ளியே ஏன்டா சினிமா புகழு இப்ப இஸ்திரி பாட்டுக்கு நான் என்னடா பண்றது? நான் ஸ்திரீ பாட்டு போட்டு அந்த புடவைய கட்டி மேடையில நின்னா அப்படியே ஜொலிச்சிட மாட்டேன். நம்ம வெஞ்சாமர விமலாவுக்கு இஸ்திரி பாட்டு கட்டி விட்டா சிபா ஆஹா, நம்ம நவரச நாடக சபாவுக்கு புதிய கதாநாயகி கிடைச்சிட்டா. இனிமே எல்லா காட்சியும் அவஸ்பால். ஐயோ, இந்த கன்றாவிலேன்னு தப்பிக்கணும்னா அந்த கங்கா பொண்ணு வரணுமே. அவங்கிட்ட மாட்டிக்கிட்டவங்க யாரும் திரும்பி வந்ததே இல்லைன்னு சொல்றாங்களே. இந்த பைத்தியக்கார பொண்ணு போய் மாட்டிக்கிட்டாளோ? ஐயோ, அந்த கங்கா பொண்ணு வரணுமே. அந்த அயோக்கிய மகாராஜா கொடுமையை அழிக்கிறதுக்கு ஆளே இல்லையா? இடுக்கி பள்ளம். கொள்ளக்காரங்க இருக்கிற இடம் போல் இருக்கு. வெத்தலை விடுத்துதா? ஏய், என்ன கண்ணு வெத்தலையில விளையாட்டு இருக்கிற? மச்சானுக்கு வெத்தலை மடிக்கிறேன். மச்சானுக்கு தான். மச்சான் இங்க இருக்கிற, அங்க யாரு? வேற யாருக்குல்ல, உங்களுக்கு தான். அப்படியா? ஏன் பறிச்சுட்ட? நானே தரேன்னு. ஒரு மார்க்கமா தான் இருக்கு, பிரமாதமா இருக்கு. ஐயோ, அப்போ மச்சானுக்கு வெத்தலை மடிச்சு வச்சிருந்தேன். மச்சானுக்கு வெத்தலை மடிச்சு வச்சிருந்தேன். நான் வச்ச இடம் மறந்து போச்சு, என்ன செய்வேன்? நான் வச்ச இடம் மறந்து போச்சு, என்ன செய்வேன்? பாக்கெடுத்து இடிச்சு இடிச்சு சுண்ணாம்பையும் தடவி தடவி அட வச்சிருந்தேன் வச்சிருந்தேன். எங்க வச்சேன் எங்க வச்சேன்? மச்சானுக்கு வெத்தலை மடிச்சு வச்சிருந்தேன். இடம் மறந்து போச்சு, என்ன செய்வேன்? அங்க என்ன தேடுறேன்? வெத்தலை பாக்கத்தான். அங்க எங்க இருக்கு? அந்த வெத்தலை கொடி போல என்
கண்ணா ஆடி பாடி பறந்தா அந்த அன்னக்கிளிதான் ஜோடியாக சேர்ந்தா சிட்டு குருவி ஆடி பாடி பறந்தா அந்த அன்னக்கிளிதான் ஊராரும் பார்த்தா கெட்ட கண்ணு படுமே என் பேரை கேட்டா அது ரொம்ப சுகமே நான் பிடிச்ச இடம்தான் நல்ல புளியங்கொம்புதான் நான் மடிச்சா கொழுந்து வெத்தலைதான் இது கிடைச்சா மச்சானுக்கு மட்டும்தான் தட வச்ச இடம் மறந்து போச்சு எங்க வச்சேன் மச்சானுக்கு வெத்தலை மடிச்சு வச்சிருந்தேன் வச்ச இடம் மறந்து போச்சு என்ன செய்வேன் பாக்கெடுத்து இடிச்சு இடிச்சு சுண்ணாம்பையும் தடவி தடவி அட வச்சிருந்தேன் எங்க வச்சேன் மச்சானுக்கு வெத்தலை மடிச்சு வச்சிருந்தேன் நான் வச்ச இடம் மறந்து போச்சு என்ன செய்வேன் மச்சானுக்கு வெத்தலை மடிச்சு வச்சிருந்தேன் வச்ச இடம் மறந்து போச்சு என்ன செய்வேன் யாரும் அசையக்கூடாது. மகாராஜா பரிவாரங்களோடு மாட்டியிருக்கிற கங்கா, நீ அனுப்புனது போட்டு துப்புற வெத்தலை இல்ல, துப்பு தந்த வெத்தலை. இத வச்சுதான் இந்த மகாராஜாவோட கோட்டையை கண்டுபிடிச்சோம். நன்றிமா. ஐயா இவனே மகாராஜா கோலகாரன் துப்பாக்கிகளை கீழே போடுறீங்களா இல்ல இவன் தொண்டே தோட்டாவால தொலைக்கட்டுமா? எப்படி வசதி? சாம், சோமு, டேடி. சாபாஷ், மகாராஜானா மகாராஜா நிரூபிச்சிட்டேன். டேய், இப்ப என்னடா பண்ண போறீங்க? இப்போ நான் பண்ண போறதை பாரு. அப்படி ஒன்று இருக்கா? தூள் கலப்பு. அடியே வெத்தலைக்காரி, உதடு செவந்திருக்கு, உன் உடம்பு செவக்க போகுது பாரு. மகாராஜா அண்ணே, பாப்பாவை சுட்டு பொசுக்கிறதுக்கு முன்னால நான் ஒரே ஒரு தரம் பாப்பாவை கிள்ளிக்கிறேன் ஐயா. நீ கிள்ளிக்கணுங்கிற, அவன் அள்ளிக்கணுங்கிறான். ஆனா எனக்கு அவ துள்ளி துள்ளி சாகணும், அதை நான் பார்க்கணும். நீ சுட்டு தள்ளாய ராஜா. சபாஷ், வெற்றி அல்லது வீர மரணம் முடிவா? ஆளுக்கு ஒரு குண்டு அனாவசியம் பாக்குறாரு. நீ அடிச்சு தள்ளு. ஓ, உயர் அதிகாரியை காப்பாத்தி உயிர் போனதுக்கு அப்புறம் தங்கப்பதக்கம் வாங்கவா? வாங்கு வாங்கு. நீதான் அந்த நல்ல மகாராஜாவா? இவன் தான் அந்த மகாராஜாவா? என்ன காளி மலைச்சு போய் நிக்கிற? மகாராஜா வந்துட்டாரேன்னு பராக் பராக்னு கட்டியம் கூற போறியா? சுத்தி உள்ளவன் பட்டாளத்தை விட்டு சுட்டு தள்ள சொல்லு. சுந்தர், ஜம்பு, டேவிட், ஷூட்.
கத்திய காட்டி இல்லடா, புத்திய காட்டி மடக்க போறேன். கண்ணா, நீ மகாராஜானதும் நானும் உண்மையிலேயே மகாராஜா நம்பிட்டேன். இதெல்லாம் வெறும் வேஷம். கர்ண மகாராஜா நாடகத்துல இருந்து அப்படியே காட்டிட்டு வந்திருக்கான். கர்ண மகாராஜானா கவசத்தை கேட்டா கொடுக்கணும். நீ போய் கேட்டு பாரு, கொடுக்கவே மாட்டாரு. ஏன்னா இவர் உண்மையிலே கர்ண மகாராஜா இல்ல. அவர் கண்டிப்பா கொடுப்பாரு. அவர் கர்ண மகாராஜா தான். அப்படியா? அப்ப போய் கேளு, குடுக்கறாரா பாப்போம். பாப்போம். மகாராஜா மகாராஜா, உண்மையான கர்ண மகாராஜா தானே? ஆமா, இருக்கு என்ன? உண்மையான கர்ண மகாராஜானா உங்க கவசத்தை கைட்டாங்க. கவசமா? உனக்கு எதுக்கு பாபு கவசம்? நீ உண்மையான கர்ண மகாராஜா இல்லன்னு அவன் சொல்றான். அது பொய்யன்னு நிரூபிக்கிறதுக்காக உங்க கவசத்தை எனக்கு கைட்டாங்க. கவச குண்டலத்தை உமக்கு தருவதால் எனக்கு ஏற்பட போகும் பாதகம் புரியும். ஆனால் உயிரை கேட்டாலும் தருபவன் கர்ணன் என்பதை உமக்கு உணர்த்தவே நான் தருகிறேன். நான் கொடுக்கிறேன் பாபு. அவன் சொல்றது பொய்யை நிரூபிக்கிறதுக்காக இல்ல, என்ன மகாராஜா நம்பி நல்ல காரியங்களை செய்ய வச்சு பாரு. அந்த உன் நம்பிக்கை உண்மை நிரூபிக்கிறதுக்காக.
நீ என்னோட வாரிசுக்கு இருக்கிறது வாழ்ந்த அடையாளம். நீ ஆடக்கூடாது பாபு. என்ன நீ ஆள பிறந்தவ. நீ மட்டுமல்ல, உன்ன மாதிரி இருக்கிற எல்லா பிள்ளைகளுமே நாளைக்கு இந்த நாட்டை ஆள பிறந்தவங்க தான். நீ ஆசைப்பட்டபடி ஒரு நல்ல ஆட்சி இந்த நாட்டில் அமையணும். அப்படி இல்லைன்னா நீங்க எல்லாம் சேர்ந்து அமைக்கணும். அப்படி அமைய போற நல்ல ஆட்சிக்கு என்னோட வாழ்த்து தான் இந்த வாழ். சீதா, காதல் நாள் நீ கடமையை செய்யலைங்கிற பழைய உன் மேல நான் போட விரும்பல. கடிசன் உங்க சட்டம் ஒருத்தருக்கு 2 மனைவி இருக்கிறத தடுக்கலாம், ஆனா 2 விதம் இருக்கிறத தடுக்கவே முடியாது. பாபு, நீ ஆள பிறந்தவன், அழலமா? மகாராஜா சொன்னதை மறந்துடாத. ஆமா, மகாராஜா சொன்னாரு. புரட்சிக்காரன் புதைக்கப்படுவதில்லை, விதைக்கப்படுகிறான். பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது. சிறுத்தையே வெளியில் வா. எலியன உன்னை இகழ்ந்தார் நடுங்கிட, புலியன செயல்பட புறப்படு வெளியில். சிம்புட் பறவையே சிறகை விரி எழு. சிங்க இளைஞனே திருப்பு முகம் திறவெளி.